வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற ஞானக்கடல்ல இருந்து நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான சில கேள்விகளுக்கு விடை தேட போறோம். மாயேன்னு சொல்ற அந்த திரைய விலக்கி நம்மளோட உண்மையான ஸ்வரூபம், அதாவது நம்மளோட மெய்யான இயல்பை எப்படி உணர்றது, அதுக்கு வழிகாட்டக்கூடிய 5 சக்தி வாய்ந்த ஸ்லோகங்களை நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். வாங்க இந்த அற்புதமான ஆன்மீக பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். சரி, இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு அடிப்படை கேள்வி இதுதான். நாம யார்? இந்த உடல் மட்டும்தானா நாம, இல்ல இதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? இந்த கேள்விக்குத்தான் பாகவதம் ரொம்ப அழகா நமக்கு பதில் சொல்லுது. அப்போ நம்மளோட உண்மையான இயல்பை நாம தெரிஞ்சுக்க விடாம தடுக்கிறது எது? ஸ்ரீமத் பாகவதம் அத மாயை அப்படின்னு சொல்லுது. முதல்ல இந்த மாயையோட தன்மையை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், தன்னை உணர்றதுக்கான முதல் படியில நாம கால் வச்சிட்டோம்னு அர்த்தம். யதா நபசி மேகௌ ரேணுர்வா பார்த்தீவோ அனிலே ஏவம் திரஷ்டரி திருஷ்யத்வமாரோபிதம் அபுத்திபிகி. இந்த ஸ்லோகத்துல எவ்ளோ அழகான ஒரு உதாரணம் இருக்கு பாருங்க. வானம் எப்பவுமே நீலமா சுத்தமா தான் இருக்கு. ஆனா மேகங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அதை மறைக்குது. அதே மாதிரி காத்து எப்பவும் தூய்மையானது தான். ஆனா தூசி அதுல சேரும்போது காத்தே அசுத்தமாயிடுச்சுன்னு நாம நினைக்கிறோம். இதே மாதிரி தாங்க நம்ம ஆன்மா நித்தியமானது, தூய்மையானது. ஆனா இந்த உடலுக்கு ஏற்படுற பிறப்பு, முதுமை, நோய், இறப்பு இதையெல்லாம் நான் என்னுடையதுன்னு நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். இந்த தவறான புரிதல் தான் மாயையோட முதல் திரை. சரி, இந்த மாயை திரைய விலக்கிட்டு நம்மளோட உண்மையான சுரூபத்தை எப்படி உணர்றது? அடுத்த கட்டமா தன்னை உணர்றதுக்கான வழிமுறைய பாகவதம் எப்படி விளக்குதுன்னு பாப்போம். அத பரம் யதவ்யக்தம் அவ்யூட குணப்ரும்பிதம் அதிருஷ்டாச்சிருத வஸ்துத்வாத் சஜீவோ யத் புனர்பவா. இந்த ஸ்லோகம் நம்ம இருப்போட வெவ்வேறு அடுக்குகளை நமக்கு விளக்குது. இந்த நாம பார்க்குற உடல் இருக்கு இல்லையா, இது ஒரு சட்ட மாதிரி தான். இத ஸ்தூல சரீரம்னு சொல்றோம். இதுக்குள்ள நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள் எல்லாம் அடங்கிய சூக்ஷ்ம சரீரம் ஒன்னு இருக்கு. ஆனா நம்மளோட உண்மையான நான், அதாவது ஆத்மா, இந்த 2 உடல்களுக்கும் அப்பாற்பட்டது. அதுக்கு அழிவே கிடையாது. அது ஆன்மீகமானது. இந்த சூக்ஷ்ம உடல்ல இருக்கிற ஆசைகளால தான் நாம திரும்ப திரும்ப இந்த பிறவி சக்கரத்துல மாட்டிக்கிறோம். எத்ரே சதசத் ரூபே பிரதிஷித்தேஸ்வ சம்விதா அவித்யாத்மனே கிருதே இதி தத் பிரம்ம தர்ஷனம். இதுதான் ஞானத்தோட உச்சகட்டம். எப்போ ஒருத்தருக்கு நான் இந்த உடம்பும் இல்ல, இந்த மனசும் இல்ல, நான் ஒரு தூய்மையான ஆத்மாங்கிற உண்மையான அறிவு உதிக்குதோ, அந்த கணமே மாயோட திரை கிழிஞ்சு போயிடும். அந்த தெளிவான நிலையில அவரால தன்னோட உண்மையான சுரூபத்தையும் பார்க்க முடியும், தனக்குள்ளேயே பரமாத்மாவா இருக்கிற பகவானையும் தரிசிக்க முடியும். இதுக்கு பேருதான் பிரம்ம தரிசனம். சரி, எல்லாம் ஓகே. ஆனா இந்த நிலையை அடையிறது எப்படிங்க? இந்த மாயையோட பிடியிலிருந்து நாம எப்படி வெளியே வர்றது? இது நம்மளோட சொந்த முயற்சியால மட்டும் முடியுமா? இதுக்கு என்ன பதில்னு அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம். யத்யேஷோப்பரதா தேவி மாயா வைஷாரதி மதிஹி சம்பன்ன ஏவே யதி விதுர் மஹிம்னி ஸ்வே மஹீயதே. இங்கதாங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் வருது. அதுதான் பகவானோட அருள். மாயைங்கிறது பகவானோட ஒரு சக்தி. அது அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எப்போ ஒரு ஜீவன் உண்மையான பக்தியோட பகவான்கிட்ட சரணடையுதோ, அப்போ பகவான் தன்னோட கருணையால அந்த மாயை திரைய விளக்கிடுறாரு. அந்த அருள் கிடைச்ச உடனே ஞானம் பெருகி அந்த ஜீவன் தன்னோட நித்தியமான ஆனந்தமயமான ஆன்மீக மகிமையில நிலை பெற்றுடுது. சரி, தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த ஜீவன் எதை உணர்வான்? பரம்பொருளான பகவானோட உண்மையான இயல்பை உணர்வான். நம்ம பயணத்தோட இறுதி கட்டமா பகவானோட அந்த தெய்வீகத்தன்மையை விளக்குற ஸ்லோகத்தை இப்ப பார்க்கலாம். ஏவம் ஜன்மானி கர்மாணி ஹ்ய அகர்துரஜனஸ்ய ச வர்ணயந்தி ஸ்ம கவயோ வேத குஹ்யானி ஹிருத்பதே. இது ஒரு அற்புதமான தத்துவம். பகவான் பிறக்காதவர், ஆனா அவர் அவதாரம் எடுக்கிறார். அவர் எந்த வேலையும் செய்ய தேவையில்லாதவர், ஆனா எத்தனையோ தெய்வீக லீலைகளை பண்றார். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அவரோட பிறப்பும் செயல்களும் நம்மள மாதிரி பௌதீகமானது கிடையாது. அது முழுக்க முழுக்க ஆன்மீகமானது, தெய்வீகமானது. வேதங்களால கூட முழுசா புரிஞ்சிக்க முடியாத இந்த ரகசியங்களை கற்றறிந்த ஞானிகள் பகவானோட கருணைய பெற்றதால நமக்கு விவரிக்கிறாங்க. ஆமாங்க, எல்லாத்துக்கும் மேல அவர்தான் நம்ம ஒவ்வொருத்தரோட இதயத்திலயும் இருக்கிற தலைவர், ஹிருத்பதி. அவரை உணர்றது தான் இந்த மனித பிறவியோட இறுதி இலக்கு. இந்த ஆழமான ஆன்மீக விளக்கங்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது ஞான கோஷ் சேனல். எங்களோட இந்த ஞான பயணத்துல இணைஞ்சிருந்தவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. ஞானகோஷ் அப்படிங்கிறது ஒரு பன்மொழி சேனல். நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலி மாதிரியான பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துட்டு வரோம். இன்னும் பல மொழிகளும் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. எங்களோட நோக்கம் என்னன்னா,
சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா தெளிவா அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதான் நம்ம சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிர மற்றும் வங்காள மகான்கள், ஆதிசங்கரர்னு பல தலைப்புகள்ல தினசரி விளக்கங்களை நீங்க விரும்பும் மொழியில பார்க்கலாம். நாங்க போடுற பதிவுகள் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி பதிவுகள் உங்களை வந்து சேரும். இந்த தெய்வீக ஞானத்தை லைக் செஞ்சு உங்க குடும்பத்தினர், நண்பர்கள், உங்க சமூகத்தினர்னு எல்லார்கிட்டையும் பகிர்ந்து இந்த ஞான ஒளிய பரப்புவதில் நீங்களும் உதவுங்க. வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட இந்த ஒளியை இன்னும் பிரகாசமா ஒளிரச் செய்வோம். நன்றி. ஹரே கிருஷ்ணா.